ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம், ஒயின் வந்து எப்படி பண்ணுறது, என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் மேலே கார்டில் போடுறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துருங்க. அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஒயின் வந்து 24 டேஸுக்கு பிறகு வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு உள்ளது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஒயினை வந்து எப்படி நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னு உள்ளது, அந்த கிரேப்ஸ் எல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கிற சாரை அந்த இதுலேருந்து எப்படி எடுக்கணும்னு உள்ளதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு உள்ள போகலாம். இங்கே பாருங்கள், பபுள் இப்போ வந்துட்டுருக்கு. இது செகண்ட் டே எடுத்த வீடியோ. நீங்கள் செகண்ட் டே குளிக்கிட்டு வச்ச பிறகுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பபுள் வரும். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். இதை அன்றைக்கி ஒட்டி வச்சது ஏர் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்களா, கப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இது குளுக்கும்போது கொஞ்சம் கிரேப்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் அரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாட்ட. ஓகே, இது கொஞ்சம் ஓகே. ஒரு ஆள் ஹெல்ப் தேவைப்படுது இதில். சரி, ஸோ இதுதான் நம்ம தம்பி பையன் அஷ்மித். ஸோ இவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவன் யூடியூப் சேனல் லிங்க்கு, நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவனும் நிறைய லைஃப் ஸ்டைல் பேசிஸாக நிறைய இதெல்லாம் போடுறான், நிறைய கேட்டகரியில் போடுறான் பாருங்கள். சரி பண்ணுவேன் இப்போ. ஓகே, ஓகே 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 ஓகே. இந்த ஆப்பை வச்சு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். இல்லை, கிரேப்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வேணால் இதை தனியாக இன்னொரு இதில் வைப்போம்மா. அது மூடியில் வைங்க. மூடியில் அப்படியே இது பண்ணுவீங்க. ஓகே, இனி அடுத்தது எல்லாம் நல்லா நீட்டாட்டு இதாகிடுச்சு. கிரேப்ஸ் எல்லாம் 24 டேஸில் கரெக்டாக அந்த ஒயினுங்க ஸ்மெல் பர்ஃபெக்டாக வருது. இங்கே பாருங்கள், பசு பசையாக வர்றது. ஆல்கஹால் கூட லைட்டாக ஒரு 1% இல்லை ஒரு 10%, 5% மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணியில். பீட்ரூட்டில் 3 ப்ரெஸ் பண்ணி விடும். ஓகே, அங்கே வச்சதையும் காமி, இது ஒன்று காமி.
ஃபுல்லாக தீந்துருச்சு. 5 லிட்டர் பாட்டிலில் உள்ள ஒயின்லாம் எடுத்தாச்சு. வீட்டெலாம் அப்படியே ட்ரெயினாகவே விழுது. நறுக்கு பட்டை எல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. வைக்கிறோம் ஃபுல்லாக. ஓகே தானே? ஓகே. இன்னும் நிறைய வருது. நெக்ஸ்ட்டு கடைசியில் திரும்ப ஒருக்கா இது எல்லாத்தையும் ஒருக்காவோட புளியணும், வேஸ்ட் பண்ணான்டான்னு. ஓகே, இது ஒர்க்கோட அறிபடு. இதில் என்ன இருக்கிறது பாரு. கை வைக்கக்கூடாது. கை வச்சு பண்ணாதீங்க, கை வச்சு பண்ணாமல் பண்ணுங்க. கை வச்சு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ 5 லிட்டரில் உள்ளதை எடுத்தாச்சு. ஸோ நம்ம இதை ஊற்றி ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளதை. ஒயின் கப்லேயே வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப எல்லாம் ஊற்றி குடிக்க முடியாது, கொஞ்சம் தான் மைல்டாக. ஒயினுக்கு எப்போவுமே சின்ன லெவலில் எடுத்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மைல்டு ஸ்வீட்னஸ், மைல்டு ஆல்கஹால் இருக்குது. கலரை பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ கலரை பாருங்களா, பாருங்கள் கலரை பாருங்கள். நான் இதில் ஊற்றி காமிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸுக்குள்ள கலர். பியூராக ஒரு ஹோமில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒயின் ரெடி பண்ணியிருக்கோம். கலரை பார்த்து பாருங்கள் நீங்கள். மைல்டாக ஆல்கஹால் இருக்குது, மைல்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது. கரெக்டான லெவலில் வச்சுருக்கேன் இந்த ஒயினு. பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு உள்ள ப்ரிப்ரேஷன் இது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள் எல்லோரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த பரணியில் உள்ள ஒயினை வந்து நம்ம அடுத்த டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உள்ளதை. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தானு, ஏன்னா நம்ம இது வந்து இந்த பிளாஸ்டிக் டேங்கில் ரெடி பண்ணோம். ஸோ பரணியில் வச்சதில் டேஸ்ட் வேரியேஷன் இருக்கான்னு உள்ளதையும் ஒன்று நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பார்ப்போம். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, பாருங்கள். உள்ள அடியில் எல்லாம் இதாகிடுச்சு, நல்லா டிசால்வ் ஆகி போயிடுச்சு. பரணியில் வச்சது கொஞ்சம் கூட ஸ்மெல் அதிகமாக இருக்குது. மேபி அது பரணியில் வச்சதுனாலயா இருக்கலாம். ஸோ நான் இதில் ஃபில்ட்ரு பண்ணுறதை நான் காமிக்கல, சேம் ப்ரொசீஜர் தான் ஃபில்ட்ரு பண்ணுறது. ஜஸ்ட் நான் இதில் உள்ளதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எப்படி இதில் இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு மட்டும். ஓகே, ஸோ மைல்டாக ஒரு ஓகே. ஓகே, ஸோ இதுக்கு டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட, ஒன்றுமே பெரிய வித்தியாசம் தெரியல. அதே ஸ்வீட்னஸ், அதே மைல்டு அளவுக்கு ஆல்கஹால் இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேயும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதில் வச்சாலுமே சேஃப் தான், பரணியில் வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய் கைஸ்.